பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வளமாக வாழும்படி கர்த்தரிடத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீங்கள் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜனங்கள். இந்த ஆசீர்வாதத்துக்கு தடைகள் என்ன என்று சொன்னால், தேவனை நம்ம துதிக்கிறோமா இல்லை வேத புத்தகத்தை படிக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. காலையோட ஒரு ஐயா செய்தியின் மூலிமா சொல்லப்படும் போது, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஜெபிக்கணும்? டேனியேல் போல 3 வேளை ஜெபித்தால் போதும், இடைவிடாமல் ஜெபிப்பேன் என்று இல்லையா இன்னொரு ஊழியக்காரர் சொல்றாரு. அப்போ அநேக விஷயங்களை பார்க்கப்படும் போது, ஒரு இடத்துல பார்த்தனா தானியேலை கொடுத்து படிக்கப்படும் போது அவர் 3 வேளை ஜெபித்தார் என்று சொல்லி தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கிறோம். தாவீது எக்காலத்தை துதிப்பேன் என்றான், எல்லாத்துக்கும் மேல துதிப்பேன் என்று சொல்றேன். ஆனா கடவுள் ஒரு வாக்குத்தத்துவம் கொடுத்தார் என்று சொன்னால் அது பொழியா இருக்காது. 1ஆம் தேதி உங்களுக்கு செய்தி அனுப்பல, இன்னைக்கு அனுப்பணும், தாமதித்தாலும் என் ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். அப்ப எரேமியா தீர்க்க புத்தகத்துல படிக்கப்படும் போது நல்லா இருக்கும். அந்த 20ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிக்கிறோம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதிங்கள், அவர் எளியவர்களின் ஆத்துமாவையும் பொல்லாதவர்களின் கையிலிருந்து தப்பியிருப்பார். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை, கலங்கி நிற்கிற ஆத்துமாவை, மனக்கசந்து அழுகிற ஆத்துமாவை யார்கிட்ட சிக்கிக்கொண்டு அவங்களிருந்து உங்களை விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த சிறுமைப்பட்டவங்க ஆத்துமா தவித்து கொண்டிருக்குது, என்ன பண்ணது தெரியல, எப்படி அதை மேற்கொள்ள முடியும் என்று பார்த்தா, மேற்கொள்ள ஒரே வழி தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும். அப்படிதான் இருக்குது பைபிள்ல. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதிங்கள், அவர் எளியவர்களுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கையிலிருந்து தப்பியிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். இது சங்கீதத்தில் படிக்கும் போது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை நான் துதிப்பேன். உங்களுக்கு இந்த 11 மாதங்கள் என்ன நன்மை செய்தார் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்தார், அது மட்டும் தெரியும். அப்போ இங்கே சங்கீதத்தில் ஒரு வசனத்தை படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அது படிக்கப்படும் போது 16ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், ரொம்ப படிக்கும்போது ஒரு அது எப்படி என்னன்னா அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க பாருங்க. அது படிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் ஆகுறாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். 13ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ததாக இருந்தால், இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல் காத்து வந்தார் என்று நினைத்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அவரை பாடுவோமே, அவரை துதிப்போமே. அப்போ உங்க ஆத்துமாவை என்ன பண்ணுவாங்க? பொல்லாதவர்களுடைய கையிலிருந்து தப்பி இருப்பார். சிறுமைப்பட்டவர்களாக நீங்க விழுந்து கிடக்கிற நீங்கள், வறுமையில விழுந்து கிடக்கிற உங்களை, மனக்கசந்து அழுது கொண்டிருக்கும் உங்களை, மனநோயாக பாதிக்கப்பட்ட பெற்றோர்களாக நீங்க, அண்ணன் தம்பியால் தள்ளப்பட்டவர்களாக யோசேப்பை போல் இருந்தால், உன் ஆத்துமாவை அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து விலக்கி உன்னை காக்க அவர் வல்லவரார். அதுக்கு ஒரே வழி அவரை பாடுவோம், அவரை துதிப்போம், அவ்வளவுதான். அப்போ அவரை பாடுவோம், அவரை துதிப்போம். அப்போ எரேமியா தீர்க்க புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லப்படுவது தான். அதுல 11ஆம் வசனம் அழகா இருக்கும். கர்த்தர் பயங்கரமான பரக்கசாலி என்னோடு இருக்கிறார். அப்போ அவர் நம்மளோட பயங்கரமான பரக்கசாலி நம்மோடு இருக்கிறார்னா, அவரை நீ துதித்து பாடினால் ஒரு அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில் செய்வார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம துதித்து பாடுறோம்? லூக்கால 10ஆம் அதிகாரத்தில் 41 42 வசனம் போது அங்கு மாற்றாளை மரியாதை கொடுத்து ஒரு விசேஷமான காரியத்தை காண முடியும். மாற்றால் பல காரியத்தை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, உற்றார் உறவினை கொடுத்து, உலகத்துல 10 ஜனங்களை கொடுத்து, யாரோ ஒருவரை கொடுத்து யோசித்து யோசித்து கவலைப்படுகிற விசேஷத்துல மாற்றாள். மரியாளோ இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு துதித்து பாடிக்கொண்ட மரியாதை நல்ல பங்கு பெற்றுக்கொண்டாலாம். இப்பதான் ஒரு வினாடிக்கு முன்னாடி ஒரு மகக்கிட்ட பேசினேன் நான். இந்த மாற்றாளுக்கும் மரியாளுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுத்து அந்த மகக்கிட்ட பேசியிருந்தேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றாளுக்கும் மரியாளுக்குள்ள இருக்கிற குழப்பங்கள் என்னடான்னா, இந்த மாற்றாள் பார்த்தீங்கன்னா அநேக காரியத்தை கொடுத்து ரொம்ப கவலைபுரமாக பேசக்கூடிய ஒரு மகள். அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை 41ஆம் வசனம் படிக்கப்படும். அப்போ அநேக கவலைப்படுவாங்க. நான் எல்லா வேலையும் நான் செய்கிறேன், மரியாதோ உன் பாதத்தில் அமர்ந்திருக்கிற. அப்போ ஆண்டவரே சொல்லுவார், அது இவர்களை கேட்க மாட்டேன்னு கேட்கும்போது, நீ உலகத்தை சுற்றி அநேக காரியத்தை யோசித்து கொண்டு பேசி கொண்டிருக்கிற,
அவள் நல்ல பங்கை பெற்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம தெளிவ சீமானை போல போவோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா உட பாவனங்கள் அழகு உள்ளவர்களாக கடந்து பயணிப்பாங்க. அவைகளால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று போதும் என்ற மனதோடு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனப்படி போதும் என்ற மனதோடு நீ இருந்தால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஒரு அதிசயத்தை செய்வார். ரோமையால இருக்கும் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடும் உனக்கு அறியாதது எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். என்ன பெரிய காரியமா இருக்கும்? என்ன அறிவிக்க போகிறாரு? இந்த காலையில் கூட பார்த்தீங்கன்னா ஏசாயா புத்தகத்தில் 62ஆம் வசனம் படிக்கப்படும் போது ரொம்ப திட்டமாக, அப்போ காரில் உன்னை மூடினாலும் என்னுடைய கிருபை உண்மையில பெரிய வெளிச்சமாக இருக்குன்னு ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு அநேகருக்கு காலையில் செய்தி அமைச்சிருப்பேன், இது மாலையில் வந்துடும் மத்தியானத்துக்கு மேலே. அப்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொண்டால் கொஞ்சம் பார்க்கணும். மாற்றாள் மரியாதை பார்க்கும்போது அதுதான், அதே மாற்றாளை கொடுத்து மறுபடியும் ஒரு சூழ்நிலை தேவன் துதித்து பாடி கர்த்தரை அழுது புலம்பும் போது உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறேன் என்று சொன்ன தேவன் யோவான் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அந்த 4ஆம் வசனத்தை கொடுத்து அங்கே மாற்றால் கடந்து போய் அழுதுவார். லாசரை கொடுத்து அழுவிடும் போது அது மரணத்துக்கு ஏதான தேவநாம மகிமைப்படுத்தும்படி நடக்கணும் என்று சொன்னதை மறந்து மரணத்துக்கு ஏதாவது நடக்கும்போது உருத்த சத்தமிட்டு கத்தானா என்று 19ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ பல ஆயிரம் ஜனங்கள் தேடி வந்து அவன் சத்தத்தை கேட்டு வந்து நின்ன மத்தியில கடவுள் அங்கே வருவார், நீ விசுவாசிக்க கூடுமான தேவனுடைய மகிமை காண்பாய் என்று 40ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அப்போ விசுவாசிக்க இல்லாத இந்த மாற்றாளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து லாசரை வெளியே வா என்று சொன்ன தேவன் இன்னைக்கு நிறைய பேர் வெளியே வந்திருக்கிறீங்களே தவிர உங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகள் அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. இந்த மாதத்திற்கு கடைசியாக ஞானஸ்தானத்தில் எடுத்துக்குவாங்க. ஏற்கனவே எடுத்தவங்களும் எடுக்க போறவங்களையும் சொல்றேன், லாசரை போல் நீங்க வெளியே வந்தால் உங்களை சூழ்ந்திருக்கிற கட்டுகள் அவுக்க ஆண்டவருக்கு தான் பர்மிஷன் வாங்கணும். மத்திய 18:18 படி பூலோகத்தில் எவைகளை கட்டப்படுமோ அது பரலோகத்தில் ஆக்கும், பூலோகத்தில் எந்த கட்டு அவுக்கப்படுமோ அது பரலோகத்தில் அவுக்கப்படும். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அநேக சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுறீங்க, பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுறீங்க இல்லையா? அநேக நோயிலிருந்து விடுவிக்கப்படுறோம். நம்ம எல்லாம் விடுவித்து பார்க்கணும். ஆனால் நம்மளை சூழ்ந்திருக்கிற உலக சிற்பன்பத்த ஆசை கட்டப்பட்டிருக்கிறோம், சாபத்தின் கட்டு. நான் ஒரு சிலரை கொடுத்து யோசித்து கொண்டே இருப்பேன். ஒரு திருமண காரியத்துக்காக நிறைய பங்கு எடுத்துக்கணும். நான் என் மகனை கொடுத்து ரொம்ப பேசப்படும் போது திருமண தடை எங்கெல்லாம் தடையாகுதுன்னு சொல்லி யோசிக்காத 2 நாளைக்கு முன்பாக நான் கடந்து பயணிக்கும் போது சங்கீதம் இருக்கு 32ஆம் சங்கீதம், பாவத்தின் தோஷத்தை நான் மன்னிப்பேன். அப்போ எண்ணிய பூச்சி ஜெபிக்கும் போது அவன் பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கக்கூடிய தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த மகளை வரவேற்று எண்ணெயை பூச்சி ஜெபிக்கப்படும் போது அது பல ஆயிரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் கன்ஃபார்மா, அது வழி தப்பு கிடையாதுங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீ வெளியரங்கத்தில் மறைப்பொருள் இருந்தது உன்னை வெளியேறமாக கொண்டு வந்த பிற்பாடு கட்டு அவுக்கப்பட்டுக்கிறியான்னு கேட்டால் இன்னும் கட்டு அவுக்கப்படல. இனி உனக்குள்ள நிறையா இருக்குல்ல, அநேக வரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நிறைய விஷயத்தை கொஞ்சம் மேன்மை வந்ததுன்னு முதல்ல தேவனை மறுப்போம், தேவனை துதித்து பாடுவதை விட்டுரும். அப்போ பொல்லாத ஒரு கையிலேருந்து எப்படி நம்மளை தப்பி வைப்பாரு? 3 வேளை ஜெயிச்சான் தானியேல், எக்காலத்தில் துதித்தான் தாவீது. அப்போ நம்ம என்ன இருக்கணும்? இந்த மாதத்தில் தான் சொல்கிறேன், நீ 11 மாதம் எப்படி கடந்து வந்து மாற்றி சொல்லி கொண்டு இது வரைக்கும் கடந்து உன்னை பயணிக்கும்படி உதவி செஞ்சுட்டேன். இந்த 12ஆம் மாதத்தில் நீ வாயால் அறிக்கை செய்து மனசார நீ ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னால் நினைப்பதுக்காயிட்டு 1000 மடங்கு உன் ஆசீர்வதித்து பெருக செய்வார். அப்போ தான் உபாகம் 11:11 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. அப்போ துதித்து பாடும்படியாக தேவன் ஏற்படுத்துகிற நேரங்கள் அங்கே மரணத்துக்கு ஏதாவது உள்ள போன லாசரே வெளியே வா என்று சொல்லி அவர் கட்டு அவுக்கப்பட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் பிதாகுமார் பசங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு இங்கே கட்ட அவுக்கப்பட்டிருக்கீங்களான்னா கிடையாதுங்க. இன்னும் நீங்கள் கட்டப்பட்டவர்கள் தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் பாதுகாக்கக்கூடிய பிதாகுமாரன் பரிசுத்த நம்ம தான் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டீர்கள். நீ துதிக்க, நீ பாட, நீ கடவுள்கிட்ட முழுமையாக அர்ப்பணிக்க உன் ஆவி ஆத்மா சரிகிடத்தை இன்னும் கொடுக்கல. அதுதான் எசேக்கியேல் புத்தகத்தில் படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். எசேக்கியேல் 18:20 வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்மா சாவும், நீ உயிரோடு தான் இருப்ப, உன் ஆத்மா செத்து போய் கிடைக்கும். அநேகருடைய வாழ்க்கையில் அதுதானே பிரச்சனை. இப்போ கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை துதிப்போம், அவர் பொல்லாதவன் கையில் தப்பி வைப்பார் என்று சொன்னால்
நீ அவரை பாடினால் தானே, துதித்தா தானே முடியும். அப்படி துதிக்காதவர்களுக்கு மாற்றாலை போல ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மாற்றாலே நீ அநேக காரியத்தை குறித்து யோசிக்கிற. மத்திய புத்தகத்தில் லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 மாற்ற அநேக காரியத்தை குறித்து யோசிப்பாங்க சிலர்லாம். நாளைக்கு என்ன பண்ணுறது, கடவுள் சொல்ல நாளைய பற்றி நீ கவலைப்படாதேன்னு. அப்போ என்னத்துக்காக கவலைப்படல, நீ முதல்ல பாடு, கத்தரை பாடி கத்தரை துதித்து தேவ சமூகத்தில் உன் விண்ணப்பத்தெல்லாம் சொல்லிப்பாரு. நீ பாடி துதித்து அடுத்த நாள் விடியப்படும் கத்தரை ஒரு அதிசயத்தை செய்வார். பைபிள் அப்படி தானே ஒரு காரியத்தை பைபிளில் செய்வாங்க. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் தேசத்தில் பஞ்சம் நிறைந்திருக்குது என்று சொல்லி அங்கே போயிட்டு எலிசா கிட்ட கடந்து போய் பயணிக்கிறாங்க. ஒரு ராஜா எழுதி கொடுக்குறான், இங்கே வரவங்களுக்கு நீ உதவி செய்ய என்று சொல்லி. அப்போ அங்கே போகிறான். அப்போ சந்திக்கப்படும் போது அப்போ அநேக காரியத்தை கொடுத்து ஒரு ஊழியக்காரங்கிட்ட போய் என்ன நடந்ததுன்னா, நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் தீர்ந்திருக்கும். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணுங்க, இந்த வசனத்தை நீ பார்க்கும்போது நாளைக்கு இந்த பஞ்சம் தீர்ந்திருக்கா, இன்னைக்கு என்ன பண்ணணும், பாடுவோமே அவரை எரேமியா புஸ்தகத்தின்படியாக இல்லையா. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை 20ஆம் அதிகாரம் 13 கத்தரை பாடுவோம் கத்தரை துதிப்போம் பொல்லாதவர்கள் கையிலேருந்து நம்மளை தப்பி வைப்பார் இல்லையா. அப்போ எளியவர்களே அவங்க ஆத்துமா பொல்லாதவர்களிருந்து தப்பி வைக்க, பாவம் செய்கிற ஆத்மா சாவன் என்று எசேக்கியேல் 18:20 சொன்னதை போல அந்த பாவம் செய்கிற ஆத்மாவே உன்னை கழுவி சுத்திகரிக்க கத்தர் ஆயத்தமா இருக்கிற. பார்க்குற அன்பு சகோதரியா இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், ஒரு குடும்பத்தாராக இருக்கலாம். நானும் என் வீட்டாரும் கத்திரியே செய்விப்பேன் ஜோசுவா புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது அழகா இருக்கும் இல்லையா. 15ஆம் வசனம், நானும் என் வீட்டார் கத்திரியே செய்விப்போம். அப்போ எப்படி சொல்லியிருப்பாரு, குடும்பத்தோடு அவங்க வருமானமாக பாடி துதித்தார்கள், பொல்லாதவர்கள் கையிலேருந்து தேவன் தப்பி வைத்தார். இந்த மாதம் அது தாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய சொல்லுவாங்க. அவருடைய இப்போ கிறிஸ்மஸை கொடுத்து நிறைய விஷயத்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட மாட்டேங்க, நான் கவிச்சு சாப்பிடா இருக்கிறேன், நான் கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிடுவேன், ஆனால் ஆகாரம் பண்ணேன். எது சாப்பிட்டாலும் மனசு திருப்தி அடைந்தால் தான் வெற்றி காண முடியும். இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. அப்போ இந்த பொல்லாத ஆத்துமாவுடைய மாட்டி சிக்கி கொண்டிருக்கிற கடன் தொல்லியாக இருக்கலாம், பலவீனத்தின் கட்டுகளாக இருக்கும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுக்கின்ற உன்னுடைய சரிகளத்தை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்து என்னை சூழ்ந்திருக்க கட்டு அவுக்கப்படும் என்று மத்திய 18:12 வார்த்தையின்படி நீ சொன்னால் அந்த கட்டுகள் அவுக்கப்படும். என் நாமத்தில் எதை கட்டம் தருவன்றார் இல்லையா. மத்திய புத்தகம் 7ஆம் வசனத்தில் கேளு, என்னை சூழ்ந்திருக்க கட்டு அவுக்கப்படட்டும் என்று சொல்லிப்பாரு. நீ சொல்லிப்பாரு, உன் கட்டு அவுக்கள்லாம் எனக்கு கேளு. நீ சொல்லிப்பாரு, தேவரே என் கட்டுகளை நீ அவரும் மாற்றாலை இல்லையா, மாற்றாளுடைய ஜபத்தை கேட்ட கத்தர் இல்லையா, அப்போ லாசரை வெளியேற்ற கத்தர் இல்லையா, அவனை வெளியே கொண்டு வந்து பரிசுத்தத்தோடு நிற்க வைத்தா அவனுக்கு காலு கையெல்லாம் கட்டப்பட்டிருக்க, அந்த கட்டை அவன் அவுக்கப்படணும் என்று சொன்ன உடனே கட்டை அவுக்கப்பட்டது. கத்தர் கூடியே தொடர்ந்து பண்ணிட்டான். நீ யோவான் புத்தகத்தை படிக்கப்படும் ரொம்ப நல்லா இருக்கும். 12ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அப்போ அவன் வரான் என்று அறிவிக்கப்படும் போது அவன் முன்னே இயேசு கூடியே கடந்து போய், அப்போ லாசர் கடந்து வரதை பார்த்து ஒரு கூட்டம் ஓடியாருதுங்க. ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்து பார்க்கும்படி கடந்து வராங்க. அந்த 2 கூட்டம் கடந்துட்டு பார்க்க கத்தர் அதிசயம் செய்தவர் கூடியே இருக்கிறார் என்று. கடவுள் நமக்கு எத்தனை அதிசயம் செய்திருக்கிறார். நீ இந்த மாசத்துல சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது நீ உன்னுடைய ஆவி ஆத்மா சரிகளத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தால் உனக்கு எந்த கஷ்டம் இல்லைன்னா உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். எந்த காரியத்தையும் நீ ஏற்ற முடியாது. 2026 வந்தா கூட உனக்கு வாக்குத்தத்தம், உனக்கு நிறைய வாக்குத்தத்தம் வாங்குற, பைபிள் வாங்குற, அநேக காரியத்துக்கு நீ உதவியா இருக்கிறியான்னு கேட்டால் கிடையாதுங்க. கத்தருக்கு விரோதமாக தான் இருக்கிற. கத்தர் சொல்லிட்டாருங்க, இவனுடைய பலவீன மரணத்துக்காக அல்ல தேவநாம மகிமைப்படுத்த என்று யோவான் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அது அப்படியே நிறைவேறணும் இல்லையா. அந்த வார்த்தையின்படி எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறோம், நாங்கள் சொல்றோம், அது அற்புதமா இருப்பாங்க. ஏதாவது ஊழியக்கார வராதா, வெயிட்டிங்லேயே இருப்பாங்க. அப்படி வெயிட்டிங் இருக்காது. நீங்க கத்தர் சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. மனிதனுடைய ஆலோசனைகள் வீணானது. மனிதன் பேசுகிற வார்த்தை கொடுத்து பணிந்து கொள்ளித்து ஒப்பு கொடுப்பதுன்னு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தரை நீ அறிந்தால் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதரியே சகோதரனே, எதை கொடுத்து நீ கவலைப்படாது. அவரை துதித்து பாடி பொல்லாதவர்களின் கையில, பொல்லாத மனுஷனின் கையில, பொல்லாத கடந்து உள்ளது உன்னை விலக்கி காத்து உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக்கத்தக்க உபாகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படி உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவரிடத்துல முழு ஆத்மா ஒப்பு கொடுத்துப்பாரு.
இந்த மாசத்தின் வாக்கு தத்துவத்தின்படி எரோமியா புத்தகத்தை 20ஆம் அதிகாரம் 13 கத்தரை பாடு, கத்தரை துதித்து பொல்லாதவன் கையிலிருந்து உன்னை தப்பி வைக்க வல்லவராக இருப்பார். சங்கீதத்தில் அப்படி 13 யாராசம் கத்தர் எனக்கு நன்மை செய்தவன் அவரை துதிப்பேன், அவரை பாடுவேன். நன்மை செய்ய ஆயத்தமா இருக்கிறியா? இன்னும் பல செய்திகள் எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாசத்துல கடைசி மாசத்துல முதலான 5ஆம் தேதி உங்களுக்கு செய்தி எடுக்கக்கூடிய 6ஆம் தேதி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. எடுத்ததெல்லாம் உன் இடத்துல வந்து சேரும். நீ அறிக்கை செய்து விட்டால், ஒருவேளை இதை கிறிஸ்து அறியாதவர் கூட இருக்கணும் இல்லையா? இது மதமாற்றம் கிடையாதுங்க, மனமாற்றம். இந்த இதயத்தில் இருக்கிற மனது உலக சிற்பம்பத்துக்கு அடிப்பட்டதை இதை கழுவி சுத்திகரிக்க உங்களிடத்தில் பேச வைத்திருக்காருன்னா, கத்தர் என்னை கொண்டு செய்தது அநேக அதிசயங்கள், கத்தரை செய்த பல ஆயிரம். அதனால தான் சில அவமான நிந்தனை எனக்கு வந்த காரணங்களை. ஏன்னா தேவனுடைய ஆலோசனைக்காக எதை செஞ்சாலும் அது தோல்வடி தான் போகும். ஆனால் கத்தரை சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்க, கூட இருந்து கத்தர அதிசயத்தை காணப்படுது. அந்நிய கண்களில், உங்கள் சொந்த கண்ணில் இந்த மாதத்தில் நீங்கள் மாதம் முழுவதும் டெய்லியும் ஒரு முறையும் ஜெபிக்கும் போது அறிக்கை செய்து ஒப்புக்கொடு, வீணரோட உட்காரக்கூடாது, வஞ்சிகளோட நான் சேரக்கூடாது, உண்மையே நான் துதிப்பேன், எனக்கு நீ நன்மை செய்தபடி உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லிப்பாரு. குறையெல்லாம் கத்தை நிறைவாக்க கத்த இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. உள்ளம் திறக்கப்பட்டிருந்தால் வரக்கூடிய கிறிஸ்துமஸ் வருது. அநேகருக்கு லுங்கி என்ன கொடுக்க போகிறோம்? புடவை, அரிசி, இது 3 கொடுக்கணும். சாதாரண 5 பேர் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 39 பேர் ஆகி 40 பேர் ஆகிட்டாங்க ரவுண்டா. இத்தனை பேருக்கும் கத்தர் மாதமான கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த மாதத்தில் 26ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 25ஆம் தேதியே எல்லாருக்கும் சாரி கொடுத்தாகணும், எல்லாருக்கும் அரிசி கொடுத்தாகணும், எல்லாருக்கும் லுங்கி கொடுத்தாகணும். கத்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் உள்ளம் திறக்கப்பட்டிருந்தால் எனக்கு அனுப்புங்க, அனுப்பிட்டு சொல்லுங்கள். இந்த 888க்கு நான் இதில் வாட்ச் பண்ணும்போது என் நம்பரை வாட்ச் பண்ணி அனுப்புகிறேன், அதை படிங்க, அதை ஆன் பண்ணி பாருங்கள். செல்ஃபோனை நீங்கள் செல்ஃபோன் மூலமாக அனுப்புங்க. பல ஆயிரம் ஜனங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க. பாதி ஆலயம் கட்டாது இருக்குது, அதை கட்டி முடிக்க வழிவாசத்தை இருக்கட்டும். இது அநேக துன்மார்க்கிடத்திலிருந்து வருவது தேவனை விரும்பவில்லை. உலக சிற்பந்தை விட்டு ஒதுங்கி வந்து கத்தரை என்னை மீட்டெடுத்தார், நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன், அப்படி அவருக்காக நான் வாழுகிறேன் என்று நினைக்கிற உள்ளங்கள் திறக்கப்படட்டும், அதுக்காக கொடுக்கப்படட்டும், ஆலயம் கட்டப்படட்டும், தேவநாமம் மட்டும் அங்கே மகிழ்ப்படட்டும், சகலத்துக்கு பொறுப்படுத்தி வழிநடத்தும். எல்லாம் கட்டுப்படுத்தி பரிசுத்த ஆலயத்துக்காகவும் ஜெபிங்க இல்லையா? அவருடைய மகனுக்கு திருமணம் காரியம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி. அதனால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அநேக ஏழை மக்களை சந்திக்கணும், பேசணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதை நான் மறக்கிறேன்னு தெரியாது எனக்கு. எங்களுக்கும் எங்கள் சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தில் எங்களை ஒரு முன்னாடி வைத்து நீ ஜெபித்து கடவுளவு நீ விசேஷா கடலளவு கத்திர ஆசிரியத்தை கொடுக்க வல்லவராக இருப்பார். கத்திர இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக. இந்த வசனங்கள் ஒவ்வொரு இதையும் திறக்கப்பட்டிருந்தால் நீங்கள் என் நம்பரில் வாட்ச் பண்ணி அனுப்புகிறேன், எங்கள் அனுப்புங்க. இந்த கிறிஸ்மஸை இன்னும் சாமத்தோடு கொண்டாடுவோம், கத்த நாம மகிழ்வோம். கிறிஸ்மஸ்ன்றது இப்போவும் சொல்கிறேன், நம்ம நல்லா துணி போடுவது முக்கியம் இல்லை, நம்ம நல்ல ஒரு நகை போடுறது முக்கியம் இல்லை. ஏழியில் தேடி போய் என் மகனுக்கு பிறந்த நாள், என் தகப்பனுக்கு பிறந்த நாள், இதோ எப்படி நம்ம குழந்தை பிறந்த நாளை போய் சொல்லுவோமோ அப்படி சொல்லி உனக்கு முடியதே ஏன்றபடி ஒரு கேக்கோ ஒரு லட்டோ வாங்கி போய் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லி கொடுத்து கடந்து வீட்டுக்கு போய்ப்பாரு. அதை காட்டி 1000 மணி உனக்கு கொடுக்க முடியலையா, இந்த ஆலயத்துக்காக நீங்கள் வாங்கி கொடுங்க. இந்த ஆலயத்து மூலியமாக அநேகரை சந்திப்போம், ஏழை ஏழைக்கு கொடுப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். 3 விதமான காரியத்தை கொடுக்க போகிறோம். 1 சாரி, 2வது லுங்கி, 3வது அரிசி. இந்த 3மே ஏழைகளுக்கு போய் சேரணும். சபையாராக இதை படிப்பதோ இல்லை கேட்டு இருந்தால், இல்லை யாராவது தூரமாக இருந்தாலும் இதை பார்த்தவர்கள் மனம் திறந்தால் நிச்சயமாக நீங்கள் கொடுங்கள். அப்போது திருப்பி கொடுக்கும்போது அலைக்கு குளிக்க சந்தோஷமாக கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.